விவாகரத்துக்கு பிறகு மனைவி தனது முன்னாள் கணவருக்கு ஒரு திடீர் அழைப்பு விடுத்தாள். என் வீட்டுக்கு வா, உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் காட்ட வேண்டும் என்று கூறினாள். ஆனால் அங்கு சென்று அரவிந்த் கண்ட காட்சி அவனது உலகத்தையே தலைகீழாக புரட்டி போட்டது. அலுவலகத்திலிருந்து திரும்பிய அரவிந்த் டையை கலற்றி சோபாவில் அமர்ந்தவுடன் அவனது மொபைல் ஒலித்தது. திரையில் தோன்றிய பெயர் அவன் மனதிலிருந்து என்றென்றும் அழித்துவிட விரும்பிய ஒரு நினைவை மீட்டெடுத்தது. ஸ்ரீநிதி. அவள் முகம் அவன் மறக்க முயன்று தோல்வியடைந்த ஒரு பழைய கனவு. ஒரு கணம் அவனது மூச்சு நின்றது. கோபத்தில் கொதித்தவாறு அவன் அழைப்பை நிராகரித்தான். ஆழ்ந்த மூச்சு விட்டு தன்னை அமைதிப்படுத்த முயலும் போதே மீண்டும் மொபைல் ஒலித்தது. அதே பெயர். இந்த முறை அவனது பொறுமை உடைந்தது. அழைப்பை ஏற்று கோபத்துடன் கத்தினான். என்ன வேண்டும்? ஏன் தொடர்ந்து அழைக்கிறாய்? மறுமுனையில் ஸ்ரீநிதியின் குரல் அமைதியாகவும் உறுதியாகவும் ஒலித்தது. அரவிந்த், உன்னை சந்திக்க வேண்டும். அரவிந்த் கசப்பான சிரிப்புடன் பதிலளித்தான். சந்திக்க வேண்டுமா? நாம் யார் என்பது உனக்கு நினைவிருக்கிறதா? நம் விவாகரத்து முடிந்துவிட்டது. இனி நமக்கு எந்த உறவும் இல்லை. எல்லாம் நினைவிருக்கிறது என்று ஸ்ரீநிதி பதிலளித்தாள். ஆனால் ஒரு முறை டெல்லிக்கு வா, என் வீட்டுக்கு. உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் காட்ட வேண்டும் என்றாள். ஏன் வர வேண்டும் என்று அரவிந்த் கோபமாக கேட்டான். நீ கொடுத்த காயங்கள் ஆறுவதற்கு மாத கணக்கில் தவிக்கிறேன். இப்போது மீண்டும் என்ன வேண்டும் என்றான். ஸ்ரீநிதி அவனது பேச்சை நிறுத்தி, அரவிந்த், இது போனில் சொல்ல முடியாத ஒரு விஷயம். நீ ஏன் நேரில் வந்து பார்க்க வேண்டும் என்று உறுதியாக கூறினாள். அரவிந்தின் இதயம் வேகமாக துடித்தது. என்ன மர்மம் இது என்று அவன் மனம் கேள்வி எழுப்பியது. ஆனால் ஸ்ரீநிதி பதில் சொல்லாமல் போனை துண்டித்து விட்டாள். அன்று இரவு முழுவதும் அரவிந்தால் தூங்க முடியவில்லை. மனம் ஒரு பக்கம் இது வீண் விவகாரம், செல்ல வேண்டாம் என்று எச்சரித்தது. ஆனால் இதயம் ஒரு முறை சென்று பார்த்துவிடு, என்னவென்று தெரிந்து கொள் என்று தூண்டியது. மறுநாள் காலையில் அவன் முடிவு செய்தான். எதுவாக இருந்தாலும் ஒரு முறை சென்று பார்த்து விடுகிறேன். அவன் அலுவலகத்துக்கு விடுப்பு எடுத்து டெல்லிக்கு விமான டிக்கெட் முன்பதிவு செய்தான். விமானத்தின் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தபோது அவனது மனம் 4 வருடங்களுக்கு முன்பு பயணித்தது. அவனும் ஸ்ரீநிதியும் ஒரு குடும்பமாக இருந்த அந்த பொற்காலம். ஸ்ரீநிதியின் சிரிப்பு வீட்டை ஒளிர செய்தது. அவள் சமைத்த உணவின் மனம் வீடு முழுவதும் பரவியது. இரவு தாமதமாக வேலை முடிந்து வந்தால் ஸ்ரீநிதி பால்கனியில் அவனுக்காக காத்திருப்பாள். அந்த சிறிய சிறிய தருணங்கள், ஒருவருக்கொருவர் அக்கறை, எல்லாம் அவ்வளவு அழகாக இருந்தது. ஆனால் எங்கே தவறு நிகழ்ந்தது? அரவிந்த் தன்னைத்தானே கேள்வி கேட்டுக்கொண்டான். எல்லாம் மாறியது. ஸ்ரீநிதியின் தாயாருக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்ட போது ஸ்ரீநிதிக்கு உடன் பிறந்தவர்கள் இல்லை. தந்தை பல ஆண்டுகளுக்கு முன்பே இறந்துவிட்டார். தனியாக இருந்த தாய்க்கு ஸ்ரீநிதி ஒரே ஆறுதல். தன் தாயை பராமரிக்க அவள் சில காலம் தாய் வீட்டுக்கு சென்றாள். ஆரம்பத்தில் அரவிந்த் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல ஸ்ரீநிதியின் பிரிவு அவனை எரிச்சலடைய செய்தது. அவனது கோபமும் எரிச்சலும் போன் உரையாடல்களில் வெளிப்பட்டன. எவ்வளவு காலம் அங்கேயே இருப்பாய்? இங்கேயும் உனக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது, பொறுப்புகள் இருக்கின்றன என்று அவன் கேட்பான். அம்மாவின் உடல்நிலை மோசமாக இருக்கிறது அரவிந்த், கொஞ்சம் புரிந்து கொள் என்று ஸ்ரீநிதி பதிலளிப்பாள். ஆனால் அரவிந்த் அவளது நிலைமையை புரிந்து கொள்ள முயற்சிக்கவே இல்லை. அரவிந்தின் வற்புறுத்தலால் ஸ்ரீநிதி மீண்டும் வீடு திரும்பினாள். ஆனால் அவளது தாயின் உடல்நிலை மாறவில்லை. தன் தாயை தன்னுடன் வைத்து பராமரிக்க வேண்டும் என்று ஸ்ரீநிதி கூறிய போது அரவிந்த் தட்டி கழித்தான். அந்த சமயத்தில் ஸ்ரீநிதி ராகவனிடம் உதவி கேட்டாள். ராகவன் ஸ்ரீநிதியின் முறை பையன். அவளது பக்கத்து வீட்டில் வசிப்பவன். தாயின் மருந்துகள் முதல் மருத்துவர் வரை அனைத்திலும் ராகவன் உதவினான். ஸ்ரீநிதி அடிக்கடி ராகவனுடன் தொலைபேசியில் பேசினாள். இதனால் அரவிந்தின் மனதில் சந்தேகம் துளிர்விட தொடங்கியது. அவனது ஆதிக்க எண்ணம் தன் மனைவி வேறு ஒரு ஆணின் உதவியை நாடுவதை ஏற்க மறுத்தது. ஸ்ரீநிதி ஏதோ மறைக்கிறாள் என்று அவனுக்கு தோன்றியது. ஒரு நாள் ராகவனுடன் பேசிய போது ஸ்ரீநிதியின் தாயின் உடல்நிலை மீண்டும் மோசமடைந்திருப்பது தெரிய வந்தது. ஸ்ரீநிதி மீண்டும் தன் தாயிடம் சென்றாள். இப்போது அரவிந்தின் சந்தேகம் அவர்களது அன்பை அரித்து தின்னும் ஒரு புழுவாக மாறியது. அவனது தொலைபேசி அழைப்புகள்
ஒரு உளவாளியின் விசாரணையைப் போல மாறின. ஒரு இரவு 11 மணி அளவில் அரவிந்த் ஸ்ரீநிதிக்கு அழைத்தான். போன் பிஸியாக இருந்தது. 2 நிமிடங்கள் கழித்து மீண்டும் அழைத்த போது மீண்டும் பிஸி. அவனது மனம் குமுறியது. 15 நிமிடங்கள் தொடர்ந்து முயற்சித்த பிறகு இறுதியாக அழைப்பு இணைந்தது. யாருடன் இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருந்தாய்? நள்ளிரவில் இப்படி என்ன பேச்சு என்று அவன் கோபமாக கேட்டான். ஸ்ரீநிதி பகலில் தாயின் பராமரிப்பால் சோர்ந்திருந்தவள் பதிலளித்தாள். அரவிந்த், ராகவன் அண்ணனுக்கு போன் செய்திருந்தேன். அம்மாவின் காலை மருந்துகள் தீர்ந்துவிட்டன. அதை எழுதி வாங்க சொன்னேன். பின்னர் ராகவனை பாராட்டியவாறு, அவர் இல்லை என்றால் அம்மாவை எப்படி சமாளித்திருப்பேனோ தெரியவில்லை என்றாள். இதை கேட்டு அரவிந்தின் உள்ளத்தில் தீ பற்றியது. நள்ளிரவில் மருந்து எழுதுவதா? இதெல்லாம் மருந்து பெயரில் நடக்கும் நாடகமா என்று விஷமாக சிரித்தான். இதை கேட்டு ஸ்ரீநிதியின் கண்களில் கண்ணீர் ததும்பியது. என்ன பேசுகிறாய் அரவிந்த்? என் மீது சந்தேகப்படுகிறாயா? சந்தேகம் இல்லை, உறுதியாக தெரியும் என்று அரவிந்த் கத்தினான். நான் இங்கே உனக்காக காத்திருக்கிறேன். நீ அங்கே வேறு ஒருவனுடன். பேச்சை முடிக்காமல் போனை துண்டித்தான். அந்த இரவு ஸ்ரீநிதிக்கு தூக்கமே வரவில்லை. தன் கணவனின் அன்பு இப்போது தன் கற்பின் மீது களங்கம் வைத்தது. மறுநாள் எதுவும் சொல்லாமல் அரவிந்த் ஸ்ரீநிதியின் தாய் வீட்டுக்கு சென்றான். அவனை தவறாக பிடிக்க வேண்டும் என்று துடித்தான். வீட்டின் கதவு திறந்திருந்தது. உள்ளே நுழைந்தவனுக்கு பாதங்களுக்கு கீழே நிலை கொள்ளவில்லை. சோபாவில் ஸ்ரீநிதி அமர்ந்திருந்தாள். அருகில் மற்றொரு சோபாவில் ராகவன். ஸ்ரீநிதியின் கையில் டீ கோப்பை. இருவரும் ஏதோ பேசிக் கொண்டிருந்தனர். அரவிந்தை பார்த்ததும் இருவரும் திடுக்கிட்டனர். ராகவன் மரியாதையாக எழுந்து, வணக்கம் அரவிந்த் அண்ணா என்றான். ஆனால் அரவிந்தின் கண்களில் கோபத்தீ. ராகவனை புறக்கணித்தவன் ஸ்ரீநிதியை பார்த்து, இதுதான் உன் அம்மாவின் நோய் நாடகமா? இதுதான் உன் பணிவிடையா என்று கத்தினான். ஸ்ரீநிதியின் முகம் வெளிரியது. அரவிந்த், உன் வார்த்தைகளுக்கு அளவு வை. என்ன பேசுகிறாய்? நான் குருடு இல்லை ஸ்ரீநிதி என்று அரவிந்த் மேஜையை தட்டினான். என்னை, என் வீட்டை மறந்துவிட்டு இவனுடன் இங்கே உல்லாசமாக இருக்கிறாய் என்றான். இதை கேட்டு ஸ்ரீநிதியின் கண்களில் கண்ணீர். ஆனால் அவள் குரலில் இப்போது வலி இல்லை, வெறுப்பு மட்டுமே. அரவிந்த், உன் எண்ணம் இவ்வளவு தரக்குறைவாக இருக்கும் என்று நினைக்கவில்லை. இந்த கஷ்டமான நேரத்தில் ஒரு அண்ணனை போல உதவியவனை என்னுடன் இணைத்து இப்படி பேசுகிறாயா? உன் மனசாட்சிக்கு வெட்கமாக இல்லையா என்றாள். போதும், இந்த அண்ணன் தங்கை நாடகம். அரவிந்த் தீர்ப்பு வழங்கினான். இந்த உறவு இன்றோடு முடிந்தது. பின் அறையில் பனிக்கட்டி போன்ற மௌனம். ஸ்ரீநிதி கல் சிலை போல நின்றாள். சரி என்று மட்டுமே கூறினாள். ராகவன் இந்த புயலில் சிக்கியவனாக உணர்ந்தவன் மெல்ல கூறினான், அரவிந்த் அண்ணா, நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள். ஸ்ரீநிதி எனக்கு தங்கை மாதிரி என்றான். மௌனமாக இரு என்று அரவிந்த் அவனை பார்த்து கத்தினான். உன்னால் தான் என் குடும்பம் உடைகிறது என்றான். அப்போது உள்ளறையில் இருந்து ஸ்ரீநிதியின் தாயின் பலவீனமான குரல் ஒலித்தது. ஸ்ரீநிதி, என்ன நடக்கிறது? யார் கத்துகிறார்கள்? ஸ்ரீநிதியின் கண்ணீர் உலர்ந்தது. அவள் குரலில் இப்போது உறுதி. இனி எதையும் விளக்க வேண்டிய அவசியமில்லை. உண்மையை பார்க்க விரும்பாதவனுக்கு எதையும் காட்ட முடியாது என்று அரவிந்தை பார்த்து கூறினாள். அரவிந்த் எதிர்பார்த்தான். ஸ்ரீநிதி அழுவாள், கெஞ்சுவாள், தன்னை சமாதானப்படுத்த முயல்வாள். ஆனால் அவள் உறுதியாக நின்றாள். ஸ்ரீநிதியின் கண்களில் தெரிந்த வெறுப்பு அரவிந்தின் ஆணவத்தை மேலும் தூண்டியது. ஒரு வார்த்தை கூட பேசாமல் கதவை பலமாக மூடி அவன் வெளியேறினான். அன்று இரவு வீடு திரும்பிய அரவிந்த் தனது தாய் ஜானகி அம்மாவிடம் எல்லாவற்றையும் சொன்னான். ஆனால் அவன் கதையில் ஸ்ரீநிதியை ஒரு துரோகியாகவும் தன்னை பரிதாபமான கணவனாகவும் சித்தரித்தான். ஜானகி அம்மா அவனது பேச்சை நம்பவில்லை. மகனே, கோபத்தில் எடுக்கப்பட்ட முடிவு எப்போதும் தவறாகவே இருக்கும். ஸ்ரீநிதி அப்படிப்பட்ட பெண் இல்லை. கொஞ்சம் அமைதியாக யோசி என்று அறிவுறுத்தினார். யோசிக்க எதுவும் இல்லை அம்மா, நான் என் கண்களால் பார்த்து விட்டேன். இனி இந்த வீட்டில் நானோ இல்லை உங்கள் அருமை மருமகளோ என்று கோபமாக பதிலளித்தான் அரவிந்த். மறுநாள் ஜானகி அம்மா ஸ்ரீநிதிக்கு தொலைபேசினார். மகளே, உன் குடும்பத்தை உடைய விடாதே. அரவிந்த் பைத்தியமாகிவிட்டான். நீயாவது புரிந்து கொள். ஒரு முறை திரும்பி வா, எல்லாம் சரியாகிவிடும்.
போனின் மறுமுனையில் ஸ்ரீநிதி சிறிது நேரம் மௌனமாக இருந்தாள். பின்னர், அம்மா, மரியாதையே இல்லாத ஒரு உறவை இணைத்து என்ன பயன்? அவர் என் மீது அவதூறு கூறிவிட்டார். எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ள முடியும், ஆனால் என் சுயமரியாதையை இழந்து வாழ முடியாது. இனி எதையும் சரி செய்ய முடியாது என்று உறுதியாக கூறினாள். இரு குடும்பங்களும் உறவை காப்பாற்ற முயன்றன. ஆனால் அரவிந்த் தன் ஆணவத்திலும் ஸ்ரீநிதி தன் சுயமரியாதையின் போராட்டத்திலும் உறுதியாக இருந்தன. கடைசியாக நீதிமன்றத்தில் அவர்கள் சந்தித்தன. 1000 சத்தியங்களால் இணைக்கப்பட்ட அவர்களின் உறவு ஒரு கணத்தில் சட்டப்படி முடிவுக்கு வந்தது. அதன் பிறகு அரவிந்த் பெங்களூருக்கு நிரந்தரமாக குடிபெயர்ந்தான். பின்பு விமானத்தில், பயணிகளே, நாம் டெல்லியில் தரையிறங்க உள்ளோம் என்ற அறிவிப்பு அரவிந்தின் காதுகளில் ஒலித்தது. டெல்லி விமான நிலையத்தில் இறங்கியவுடன் அவன் முன்பதிவு செய்திருந்த கருப்பு நிற சொகுசு காரை நோக்கி நடந்தான். ஓட்டுநர் கதவை திறந்து அரவிந்த் பின்பக்க இருக்கையில் அமர்ந்தான். ஒரு அரசனை போல தனது விலையுயர்ந்த கை கடிகாரத்தை பார்த்து கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்து மனதுக்குள் சிரித்தான். இன்று ஸ்ரீநிதி பார்ப்பாள் தான் இழந்தது எவ்வளவு பெரிய வெற்றி என்று. என்னை விட்டு விலகிய பிறகு நான் எவ்வளவு உயர்ந்து விட்டேன் என்று நினைத்தான். முகத்தில் ஒரு புன்னகையை அலங்கரித்தவாறு ஸ்ரீநிதி அனுப்பிய முகவரியை மொபைலில் பார்த்தான். புதிய முகவரி. மேடம் வீடு மாறிவிட்டாளா? மனதில் ஒரு கசப்பு எழுந்தது. ஒரு வாடகை அறையை எடுத்திருப்பாள். இல்லையென்றால் இவளுக்கு எங்கே ஆற்றல் என்று முணுமுணுத்தான். டாக்ஸி ஒரு 3 மாடி ஆடம்பர வீட்டின் முன் நின்றது. வீட்டின் முன்பு ஸ்ரீநிதி ஹோட்டல் என்று ஒரு அழகிய பலகை தொங்கியது. அரவிந்த் ஒரு கணம் திகைத்தான். இது என்ன? ஸ்ரீநிதி ஒரு தொழில் தொடங்கிவிட்டாளா? ஆழ்ந்து மூச்சு விட்டவாறு இரும்பு கேட்டில் இருந்த மணியை அழுத்தினான். பின்னர் காதுக்கு அருகில் நின்று தன் ஆணவ முகமூடியை அணிந்து கொண்டான். ஆனால் இதயம் வேகமாக துடித்தது. கதவை ஒரு இளம்பெண் திறந்தாள். அவள் சுத்தமான சீருடை அணிந்திருந்தாள். யார் வேண்டும் என்று கேட்டாள். ஸ்ரீநிதியை சந்திக்க வேண்டும் என்று அரவிந்த் கம்பீரமாக பதிலளித்தான். அந்த பெண் அவனை உள்ளே அழைத்து வரவேற்பறையில் அமர வைத்து சென்றாள். அரவிந்த் சுற்றிலும் பார்த்தான். வரவேற்பறையின் அருகே ஒரு பெரிய மண்டபம் இருந்தது. அது ஒரு தொழில்முறை சமையலறையாக மாற்றப்பட்டிருந்தது. அங்கு 8 முதல் 10 பெண்கள் வேகமாக வேலை செய்து கொண்டிருந்தனர். ஒருவர் காய்கறிகளை வெட்ட, மற்றவர் டிஃபன் பெட்டிகளை பேக் செய்து கொண்டிருந்தனர். அங்கு மசாலாக்களின் மனமும் வேலையின் சலசலப்பும் காற்றில் நிரம்பியிருந்தன. இது ஒரு தொழில்மையான உணவு மையத்தை போல இருந்தது. அரவிந்த் திகைப்புடன் பார்த்து கொண்டிருக்கையில் ஒரு குரல் ஒலித்தது. மாதவி, இந்த 100 டிஃபன் பெட்டிகளை அலுவலகத்திற்கு உடனே அனுப்பு. அந்த குரலின் திசையில் திரும்பிய அரவிந்த் ஸ்ரீநிதியை பார்த்தான். ஆனால் அவன் அறிந்த ஸ்ரீநிதி இல்லை. அழகிய நீல பட்டு புடவையில் மேலே வெள்ளை ஏப்ரான் அணிந்திருந்தாள். முகத்தில் சோர்வுக்கு பதில் ஒரு தன்னம்பிக்கையான பிரகாசம். அவள் முன்பை விட மிகவும் அழகாக தோன்றினாள். அவனை பார்த்ததும் அவள் உதட்டில் ஒரு மர்மமான புன்னகை தழுவியது. அந்த புன்னகையில் ஏதோ ரகசியம் ஒளிந்திருந்தது. அவளது தன்னம்பிக்கை அரவிந்தை அசௌகரியப்படுத்தியது. வந்து விட்டாயா? அவள் குரல் அமைதியாக ஆனால் உறுதியாக இருந்தது. அந்த அமைதியில் ஒரு புயல் மறைந்திருப்பதை அரவிந்த் உணர்ந்தான். நல்லது செய்தாய். அரவிந்த் சில வினாடிகள் மௌனமாக நின்றான். ஸ்ரீநிதி தன் ஏப்ரானை கழற்றி கைகளை துடைத்து அவனுக்கு எதிரே உள்ள நாற்காலியில் அமர்ந்தாள். அவள் கண்களில் ஒரு விசித்திரமான அமைதி. அமரு என்று சைகை செய்தாள். நீண்ட பயணமாக இருந்திருக்கும். அரவிந்த் இந்த உரையாடலை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க விரும்பினான். தன் கோட்டை சரி செய்தவாறு, ஆமாம், ஆனால் பெங்களூருவில் இருந்து டெல்லி வருவது எனக்கு பெரிய விஷயமல்ல. பிசினஸ் கிளாஸில் பயணிக்கிறேன் என்று கம்பீரமாக கூறினான். ஸ்ரீநிதி அவனது பேச்சை கேட்டாள். ஆனால் அவள் முகத்தில் எந்த உணர்ச்சியும் தெரியவில்லை. நல்லது என்று மட்டுமே கூறினாள். இந்த பதில் அரவிந்தின் எதிர்பார்ப்புக்கு மாறாக இருந்தது. அவள் ஆச்சரியப்படுவாள், பொறாமைப்படுவாள், அல்லது ஏதேனும் ஒரு உணர்ச்சியை காட்டுவாள் என்று எதிர்பார்த்தான். ஆனால் அவளுக்கு எதுவும் பொருட்டாக தோன்றவில்லை. இது எல்லாம் என்ன? அரவிந்த் சுற்றிலும் பார்த்தவாறு கேட்டான். எப்போது தொடங்கினாய் இந்த தொழிலை? ஸ்ரீநிதி மெல்ல புன்னகைத்தாள். நாம் பிரிந்த பிறகு ஆரம்பித்தேன்.
முதலில் 8 முதல் 10 பேருக்கு டிஃபன் செய்தேன். இப்போது தினமும் 350 டிஃபன் பெட்டிகள் வெளியே செல்கின்றன. டெல்லியில் 3 நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்திருக்கிறேன் என்றாள். இதை கேட்டு அரவிந்துக்கு இப்போது பொறாமை எழுந்தது. அவனது விவாகரத்து மனைவி இப்போது அவனை விட வெற்றிகரமாகவும் மகிழ்ச்சியாகவும் தெரிந்தாள். அதற்காகவா என்னை அழைத்தாய்? உன் வெற்றியை காட்டுவதற்காகவா? அவன் குரலில் எரிச்சல் தெளிவாக தெரிந்தது. ஸ்ரீநிதி தலையசைத்து மறுத்தாள். இல்லை அரவிந்த், நான் காட்ட விரும்பியது இன்னும் இருக்கிறது. அது மாடியில் உள்ளது என்றாள். அவன் இதயம் வேகமாக துடித்தது. மாடியில் என்ன இருக்கிறது? ஸ்ரீநிதி எழுந்து நின்றாள். வா, காட்டுகிறேன். அரவிந்தின் ஆணவம் இப்போது பயமாக மாறியது. நான் இங்கே இருக்கிறேன். பேச வேண்டியதை இங்கேயே பேசலாம். மாடிக்கு வரவில்லை என்று தயங்கினான். ஸ்ரீநிதி அவனது கண்களை உற்று பார்த்தாள். அரவிந்த், இவ்வளவு தூரம் வந்துவிட்டாய். இன்னும் சில படிகள் மட்டுமே. இன்று நான் காட்டப்போவது உன் செல்வத்தையும் ஆடம்பரத்தையும் உனக்கே பொய்யாக தோன்ற வைக்கும். அவள் கதவை நோக்கி சைகை செய்தாள். வா என்னுடன். ஸ்ரீநிதியின் குரலில் இருந்த உண்மையின் உஷ்ணம் அரவிந்தை பயமுறுத்தியது. ஆனால் அதே நேரம் ஒரு காந்தமாக இழுத்தது. விருப்பமில்லாமல் ஒரு மயக்க நிலையில் இருப்பவனை போல அவன் அவளை பின்தொடர்ந்து படிக்கட்டுகளை நோக்கி நடந்தான். மாடியின் சூழல் கீழே இருந்து முற்றிலும் மாறுபட்டிருந்தது. அங்கு ஒரு அமைதியான ஆறுதலான மௌனம். ஸ்ரீநிதி ஒரு மூடிய கதவின் முன் நின்று கைப்பிடியில் கை வைத்தாள். ஆனால் திறக்கவில்லை. திரும்பி அரவிந்தை ஒரு ஆழமான பார்வையால் பார்த்தாள். அரவிந்த், உன் ஆணவத்தையும் கோபத்தையும் இங்கேயே விட்டுவிடு. உள்ளே செல்வதற்கு முன் ஒரு கேள்வி கேட்கிறேன் என்றாள். அரவிந்த் பதில் சொல்லாமல் மெல்ல தலையசைத்தான். உன் அம்மாவிடம் கடைசியாக எப்போது பேசினாய்? இந்த கேள்வி அரவிந்தின் மார்பில் ஒரு அம்பாக பாய்ந்தது. அவனுக்கு நினைவில்லை. ஒருவேளை 2 மாதங்களுக்கு முன்பு, 3 மாதங்களுக்கு முன்பு. அவன் பதில் சொல்லாமல் பார்வையை தாழ்த்தினான். ஸ்ரீநிதி ஆழமாக மூச்சு விட்டாள். ஒருவேளை உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பின்னர் மெதுவாக கதவை திறந்தாள். உள்ளே இருந்த காட்சி அரவிந்தின் கண்களுக்கு முன் இருளை பரப்பியது. அவன் இதய துடிப்பு ஒரு கணம் நின்றது. அவனது கால்களுக்கு கீழே பூமி உண்மையிலேயே கரைந்து போனது. சுத்தமான படுக்கையில் ஒரு முதிய பெண் படுத்திருந்தாள். அவள் வேறு யாருமல்ல, அரவிந்தின் தாய் ஜானகி அம்மா. ஆனால் இது அவன் அறிந்த தாய் இல்லை. அவள் ஒரு எலும்பு கூடு போல இருந்தாள். முகத்தில் ஆழமான சுருக்கங்கள், கண்கள் உள்ளே புதைந்து கன்னங்கள் உள் இழுத்து ஒரு நிழல் போல தோன்றினாள். அவள் தலைமாட்டில் ஒரு குளுக்கோஸ் பாட்டில் தொங்கியது. அருகில் மருந்து குப்பிகள் குவிந்திருந்தன. அரவிந்தின் தொண்டையில் இருந்து ஒரு கதறல் வெளியாகி அப்படியே அடங்கியது. அரவிந்தால் தன் தாயை அடையாளம் காண முடியவில்லை. ஜானகி அம்மாவின் குரல் ஒரு மெல்லிய நடுங்கும் முணுமுணுப்பாக வெளிப்பட்டது. தன் மகனை முன்னால் பார்த்ததும் அவரது மங்கிய கண்களில் ஒரு கணம் பிரகாசம் தோன்றியது. ஆனால் அடுத்த கணமே அது கண்ணீராக மாறியது. படுக்கையில் உதவியுடன் எழுந்து அமர்ந்தவர், அரவிந்த் மகனே என்று மெல்ல கூறினார். அந்த குரல் மைல்கள் தொலைவில் இருந்து வருவது போல ஒலித்தது. அரவிந்த் திகைப்புடன் நின்றான். அவனது மனம் வேலை செய்ய மறுத்தது. தன் ஆடம்பரத்தையும் ஆணவத்தையும் காட்ட வந்தவனின் எல்லாம் ஒரு கணத்தில் கண்ணீராக உருக தயாராக இருந்தது. தள்ளாடும் கால்களுடன் படுக்கையை நெருங்கி, அம்மா, நீங்கள் இங்கே எப்படி? உங்களுக்கு இப்படி என்ன ஆனது? நீங்கள் அண்ணனுடன் இருந்தீர்கள் இல்லையா? இந்த நிலையில் எப்படி இங்கு வந்தீர்கள் என்று ஒரே மூச்சில் பல கேள்விகள் கேட்டான். ஜானகி அம்மாவால் பேச முடியவில்லை. அவரது கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. இதுவரை கதவோரம் அமைதியாக நின்ற ஸ்ரீநிதி முன்னே வந்தாள். ஜானகி அம்மாவின் தலையை மெல்ல தடவி அவரது கண்ணீரை துடைத்தாள். பின்னர் அரவிந்தை பார்த்து, பதில் வேண்டுமா? அம்மாவிடம் கேள். ஒரு தாயை ஒரு பொறுப்பாக நினைத்து மூத்த மகனின் வீட்டில் விட்டு சென்றவனின் கதையை கேள். பின்னர் அவர் உயிருடன் இருக்கிறாரா, இறந்து விட்டாரா என்று ஒரு முறை கூட திரும்பி பார்க்காதவனின் கதையை கேள் என்று கூறினாள். ஸ்ரீநிதியின் வார்த்தைகள் அரவிந்த் மார்பில் கத்தியாக குத்தின. அவன் படுக்கை அருகே மண்டியிட்டு தன் தாயின் வறண்ட சுருக்கமடைந்த கைகளை பற்றினான். அவனது கண்ணீர் நிற்காமல் வழிந்தது. அம்மா, பேசுங்கள். இது எல்லாம் எப்படி நடந்தது?
ஜானகி அம்மா அவனது தலையை தடவியவாறு மெல்ல பேசத் தொடங்கினார். நீ பெங்களூரு சென்ற பிறகு எனக்கு ஒரு மகன் இருக்கிறானே என்று நினைத்தேன். உன் அண்ணன் ஆரம்பத்தில் நன்றாக பராமரித்தான். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல நான் அவன் மனைவிக்கு பாரமாக தோன்றினேன். அவளது வார்த்தைகள் முள்ளாக என் இதயத்தில் குத்தின. அம்மா நாள் முழுவதும் படுக்கையிலேயே இருக்கிறீர்கள் என்று ஒரு நாள் கூறுவாள். இவரது மருந்து செலவை பாருங்கள், வீட்டு மளிகைக்கு செலவு செய்யலாம் என்று மற்றொரு நாள் கூறுவாள். நான் எல்லாம் கேட்டு அமைதியாக பொறுத்து கொண்டேன். இது என் வீடு, வேறு எங்கு செல்வேன் என்று நினைத்தேன். பின் அவரது குரல் நடுங்கியது. ஒரு நாள் உன் அண்ணன் மனைவி தெளிவாக கூறிவிட்டாள், என்னை பராமரிக்க முடியாது என்று. அன்று வீட்டில் பெரிய சண்டை. நான் உன் அண்ணனை எதிர்பார்த்தேன். அவன் தன் தாய்க்காக பேசுவான், மனைவியை சமாதானப்படுத்துவான் என்று நினைத்தேன். ஆனால் அவன் மௌனமாக இருந்தான். மகனே ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அந்த இரவு எனக்கு இந்த வீட்டில் இடமில்லை என்று புரிந்துவிட்டது. ஜானகி அம்மாவின் கண்ணீர் மீண்டும் வழிந்தது. மறுநாள் காலை உன் அண்ணன் வந்து, அம்மா, உங்களை கோவிலுக்கு அழைத்துச் செல்கிறேன், மனம் தெளிவடையும் என்று கூறினான். நான் மகிழ்ந்தேன். என் மகனுக்கு தவறு புரிந்துவிட்டது என்று நினைத்தேன். நல்ல உடைகள் அணிந்து அவனுடன் காரில் சென்றேன். ஆனால் கார் நகருக்கு வெளியே ஒரு பழைய கட்டிடத்தின் முன் நின்றது. அவன் என் கையை பிடித்து உள்ளே அழைத்து சென்று, அம்மா, இனி இதுதான் உங்கள் வீடு என்று கூறினான். நான் கத்தினேன். அவனை அழைத்தேன். ஆனால் அவன் ஒரு முறை கூட திரும்பி பார்க்கவில்லை. அது ஒரு முதியோர் இல்லம் மகனே, பெயருக்கு இல்லம், ஆனால் நரகத்தை விட மோசமாக இருந்தது. அவரது குரல் உடைந்தது. வறண்ட ரொட்டி, அழுக்கு படுக்கைகள், உங்களைப் போலவே பிள்ளைகள் இருந்தும் கைவிடப்பட்ட முதியவர்கள். 2 வேளை உணவு பிச்சை வழங்குவது போல கொடுக்கப்பட்டது. நான் அங்கு இருக்க முடியவில்லை. ஒரு இரவு ரகசியமாக தப்பி ஓடினேன். பசியோடு தாகத்தோடு தெருக்களில் அலைந்தேன். எங்கு செல்வது என்று தெரியவில்லை. ஒரு நாள் ஒரு கோவிலின் படிக்கட்டுகளில் உட்கார்ந்திருந்தேன். அப்போது ஸ்ரீநிதி என்னை கண்டாள். ஸ்ரீநிதி தொடர்ந்தாள். நான் அன்று கோவிலுக்கு சென்றிருந்தேன். ஒரு முதிய பெண் கிழிந்த ஆடைகளுடன் பிச்சைக்காரர்களுடன் உட்கார்ந்திருப்பதை பார்த்தேன். முதலில் கடந்து செல்ல நினைத்தேன். ஆனால் அவரது முகத்தை பார்த்ததும் என் உயிரே நடுங்கியது. ஜானகி அம்மாவை அந்த நிலையில் அடையாளம் காணவே முடியவில்லை. அவரை வீட்டுக்கு அழைத்து வந்தேன். ஆனால் அப்போது அவரது உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது. கடந்த 2 மாதங்களாக அவர் இங்கு என்னுடன் இருக்கிறார். இந்த கதையை கேட்ட அரவிந்தின் மனம் வெறுமையாகி விட்டது. 2 மகன்களுக்கும் நடக்க கற்றுக் கொடுத்த தாய் இன்று தெருவில் அலைவதற்கு விடப்பட்டிருந்தாள். அவனது தலை வெட்கத்தாலும் குற்ற உணர்வாலும் குனிந்தது. அவன் நடுங்கும் குரலில், ஸ்ரீநிதி, இதை ஏன் முன்பே சொல்லவில்லை? ஒரு போன் கூட செய்யவில்லையா என்று கேட்டான். ஸ்ரீநிதி ஆழமாக மூச்சுவிட்டாள். நினைவுபடுத்து அரவிந்த், நான் உனக்கு போன் செய்தேன். ஒரு முறை இல்லை, பல முறை. ஒவ்வொரு முறையும் உன் போன் பிஸியாக இருந்தது, அல்லது நீ எடுக்கவில்லை. எப்போதாவது எடுத்தாலும் நான் பிஸியாக இருக்கிறேன் என்று கட் செய்து விடுவாய். அவளது வார்த்தைகள் சம்பட்டியால் அடிப்பது போல இருந்தது. அரவிந்துக்கு நினைவு வந்தது. ஆம், சில மிஸ்டு கால்கள் இருந்தன. அவற்றை அவன் புறக்கணித்திருந்தான். ஸ்ரீநிதி தொடர்ந்தாள். அரவிந்த், நீ உன் உலகில் மூழ்கி இருந்தாய். உனக்கு ஒரு தாய் இருக்கிறாள் என்பதையே மறந்துவிட்டாய். அரவிந்துக்கு பதில் இல்லை. அவன் தன் கண்களில் ஒரு குற்றவாளியாக நின்றான். அப்போது ஜானகி அம்மா மெல்லிய குரலில் கூறினார், மகனே, இது உன்னுடைய தவறோ உன் அண்ணனுடைய தவறோ இல்லை, இது என் தவறு. உங்களை போன்ற கல் மனதுடைய பிள்ளைகளை பெற்றது என் தவறு. ஒரு தாயின் வாயில் இருந்து வந்த இந்த வார்த்தைகள் எந்த மகனுக்கும் மரணத்தை விட கொடுமையாக இருந்தன. அவர் மேலும் கூறினார், நீ யாரை துரோகி என்று குற்றம் சாட்டினாயோ, யாரை வீட்டை விட்டு துரத்தினாயோ, இன்று அவளால் தான் நான் உயிருடன் இருக்கிறேன். அவள் எனக்கு இரவு பகலாக பணிவிடை செய்தாள். தன் கைகளால் உணவு ஊட்டினாள். என் அழுக்கு ஆடைகளை கூட துவைத்தாள். ஒரு சொந்த மகள் செய்ய முடியாதவற்றை என் மருமகள் செய்தாள். ஸ்ரீநிதி இடையில் கூறினாள், நான் எந்த உதவியும் செய்யவில்லை அம்மா. எனக்கு நீங்கள் என் தாயை போல. என் தாயை கஷ்டத்திலும் தனியாக விடவில்லை. உங்களை எப்படி விடுவேன்? என் தாய் என்னை விட்டு சென்று விட்டார். ஆனால் உங்களை இழக்க நான் விரும்பவில்லை.
இதை கேட்ட அரவிந்தின் இதயம் இழந்தது. நான் துரோகி என்று குற்றம் சாட்டிய அவமானப்படுத்திய பெண் இன்று தன் தாயின் உயிரை காப்பாற்றியிருந்தாள். அவனது ஆணவம், செல்வம் எல்லாம் இப்போது ஸ்ரீநிதியின் பாதங்களில் உள்ள தூசியை போல தோன்றின. அறையில் மீண்டும் ஒரு கனமான மௌனம். அந்த மௌனத்தை உடைத்தது கதவில் ஒரு மெல்லிய தட்டல். உள்ளே வரலாமா என்று ஒரு பழக்கமான குரல் ஒலித்தது. அரவிந்த் கதவை பார்த்தான். அங்கு ராகவன் நின்றான். ஒரு வருடத்திற்கு முன் அவனை பார்த்து தன் வீட்டையே உடைத்தவன் இப்போது மருந்து பையுடன் நின்றான். ராகவன் அரவிந்தை ஒரு கணம் பார்த்து தயங்கினான். பின்னர் அவனை புறக்கணித்து நேராக ஜானகி அம்மாவிடம் சென்று, அம்மா, இப்போது உடம்பு எப்படி இருக்கிறது? உங்கள் மருந்துகள் எல்லாம் வாங்கி வந்து விட்டேன் என்று பாசமாக கேட்டான். மருந்துகளை மேஜையில் வைத்துவிட்டு ஸ்ரீநிதியிடம், வேறு ஏதாவது தேவையா? சொல்லுங்கள், நான் செல்கிறேன் என்று கூறினான். ராகவன் சென்ற பிறகு ஸ்ரீநிதி எழுந்தாள். நான் கீழே வேலையை பார்க்கிறேன், நீ இங்கே அம்மாவுடன் இரு என்று கூறி வெளியேறினாள். அறையில் இப்போது அரவிந்தும் அவனது தாயும் மட்டுமே இருந்தனர். ஜானகி அம்மா மெல்ல கூறினார், அரவிந்த், ஸ்ரீநிதி யார் தெரியுமா? அவள் ஒரு வைரம். ஆனால் நீ அந்த வைரத்தை கண்ணாடி துண்டு என்று நினைத்து தெருவில் வீசியவன். அரவிந்த் ஏதோ சொல்ல முயன்றான். அம்மா, ஆனால் மௌனமாக இரு. ஜானகி அம்மாவின் குரல் சற்று உயர்ந்தது. நான் எல்லாம் அறிவேன். அவள் தன் தாயை இங்கு அழைத்து வர விரும்பினாள், பராமரிக்க விரும்பினாள். ஆனால் நீ மறுத்துவிட்டாய். நீ உன் எதிரியாக நினைத்த ராகவன் அவளுக்கு ஒரு முறை பையன். உடன் பிறந்தவன் இல்லாதவள் ஒருவனை அண்ணனாக ஏற்றுக்கொண்டாள். அது குற்றமா? சொல். ஆனால் நான் என்ன தவறு செய்தேன்? ஜானகி அம்மாவின் ஒவ்வொரு வார்த்தையும் அரவிந்தின் ஆன்மாவை சவுக்கடியாக தாக்கியது. நீ இப்போது பெரிய வெற்றியாளன் ஆகிவிட்டாய் இல்லையா? நல்ல வேலை, ஆடம்பர கார், பெரிய வீடு, வங்கி கணக்கில் பணம். ஆனால் உன் இதயம், அது ஒரு பைசாவுக்கு உதவாது என்று கூறினார். அரவிந்த் தன் தாயின் கைகளை இறுக்கி பற்றினான். இப்படி சொல்லாதீர்கள் அம்மா, என்னுடன் வாருங்கள். பெங்களூருக்கு உங்களை அழைத்து செல்கிறேன். உங்களுக்கு இரவு பகலாக பணிவிடை செய்வேன். உலகில் எல்லா மகிழ்ச்சியையும் உங்களுக்கு தருவேன் என்று கெஞ்சினான். ஜானகி அம்மா ஒரு மங்கிய புன்னகையை உதிர்த்தார். மகனே, நீ என்னை பெங்களூருக்கு அழைத்து செல்ல விரும்பும் மகிழ்ச்சி இங்கே என் மகளிடம் எனக்கு கிடைத்து விட்டது. நீ உன் வேலையில், கூட்டங்களில், விருந்துகளில் மூழ்கி இருப்பாய். நான் உன் பெரிய வீட்டில் ஒரு மூலையில் உன்னை எதிர்பார்த்து காத்திருப்பேன். இல்லை மகனே, இனி நான் அலைந்து திரிய விரும்பவில்லை. என் இறுதி காலம் என் மகளுடன் இங்கேயே கழியும். அப்போது ஸ்ரீநிதி அறைக்குள் திரும்பி வந்தாள். கதவை மெல்ல மூடி அரவிந்தின் அருகில் நின்றாள். அம்மாவிடம் பேசி முடித்தாயா என்று கேட்டாள். அரவிந்த் தலையை உயர்த்தினான். அவனது கண்கள் சிவந்திருந்தன. குரலில் ஆழ்ந்த விரக்தி. அவர் என்னுடன் வர மறுக்கிறார். ஸ்ரீநிதி உன்னுடன் இருக்க விரும்புகிறார். அதில் என்ன தவறு? ஸ்ரீநிதி அமைதியாக கேட்டாள். ஒருவருக்கு மன அமைதி கிடைக்கும் இடத்தில் இருப்பதுதானே சரி. ஆனால் அவர் தன் தாய். அரவிந்தின் குரலில் ஒரு பரிதவிப்பு. அவரை பராமரிப்பது என் கடமை. கடமையா? ஸ்ரீநிதியின் குரலில் ஒரு மெல்லிய கேலி. அந்த கடமை உனக்கு நினைவு வரவில்லையே? உன் அம்மாவை உன் அண்ணனிடம் ஒப்படைத்து சென்ற போது மாத கணக்கில் ஒரு முறை கூட அவரது நலம் விசாரிக்காமல் இருந்த போது கடமை என்பது வெறும் வார்த்தை இல்லை அரவிந்த், அதை நிறைவேற்ற வேண்டும். அரவிந்துக்கு பதில் இல்லை. தலை குனிந்து மௌனமாக நின்றான். ஸ்ரீநிதி ஆழமாக மூச்சு விட்டாள். பார் அரவிந்த், நான் உன் தாயை உன்னிடம் இருந்து பறிக்கவில்லை. அவர் இன்றும் உன் தாய், என்றும் இருப்பார். நான் உன்னை இங்கு அழைத்தது உன்னை குறைவாக காட்டுவதற்காக இல்லை. நீ தவிர்த்து வந்த உண்மையை உன் கண்களால் பார்க்க வேண்டும் என்று மட்டுமே. ஸ்ரீநிதியின் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு கண்ணாடியாக இருந்தது. அதில் அரவிந்துக்கு தன் அவலமான முகம் தெளிவாக தெரிந்தது. தான் தன் வாழ்வில் இருந்து துரத்திய பெண் இன்று அவனுக்கு வாழ்க்கையின் மிக பெரிய பாடத்தை கற்பித்தாள். அரவிந்த் வீட்டை விட்டு வெளியேறிய போது இரவு கவிந்திருந்தது. அவன் ஓட்டுநரிடம் அருகில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு செல்லச் சொன்னான். ஆடம்பரமான அறையில் படுக்கையில் தன்னை வீசி கொண்டவன் அமைதியால் தாக்கப்பட்டான். அவனது கண்களுக்கு முன் தன் தாயின் பலவீனமான பரிதவிக்கும் முகம் தோன்றியது. அவன் சிந்தனையில் ஆழ்ந்தான்.
ஸ்ரீநிதிக்கு எளிதான வழி இருந்தது. ஜானகி அம்மாவை புறக்கணித்து அவனது அண்ணனுக்கு தகவல் தந்திருக்கலாம். ஆனால் அவள் அப்படி செய்யவில்லை. ஒரு தனி பெண்ணாக தன் முன்னாள் மாமியாரை வீட்டுக்கு அழைத்து ஒரு மகளின் கடமையை செய்தாள். இப்போது அவனுக்கு புரிந்தது, ஸ்ரீநிதி மீது அவன் சுமத்திய குற்றச்சாட்டுகள் அனைத்தும் அடிப்படையற்றவை, அவனது தவறான எண்ணங்களின் விளைவு மட்டுமே. ராகவனை பொறுத்தவரை அவன் மனதில் இப்போது மரியாதை மட்டுமே இருந்தது. எவ்வளவு உயர்ந்த மனிதர் அவர்! அவன் எழுந்து ஜன்னல் அருகே சென்று நின்றான். கீழே நகரத்தின் விளக்குகள் மின்னின. மக்கள் தங்கள் வாழ்க்கையில் மூழ்கி இருந்தன. ஆனால் அரவிந்துக்கு தான் உலகின் தனிமையான தோல்வியடைந்த மனிதனாக உணர்ந்தான். அவன் தன் வாழ்க்கையில் என்ன சாதித்தான்? பணம், புகழ், ஒரு பெரிய வெறுமையான வீடு. ஆனால் என்ன இழந்தான்? அன்பு செய்யும் உயர்ந்த மனைவி, பாசமிகு தாய் மற்றும் மிக முக்கியமான தன் சுயமரியாதை. அன்று இரவு முழுவதும் அவன் விழித்திருந்தான். தன் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எண்ணி அலை பாய்ந்தான். தன் தவறுகளை, ஆணவத்தை, சிறிய எண்ணங்களை எல்லாவற்றையும் மனதில் எடை போட்டான். காலையில் சூரியனின் முதல் கதிர் அறையில் நுழைந்த போது அரவிந்த் ஒரு முடிவு எடுத்தான். இனி ஓடி ஒளிய விரும்பவில்லை. தன் தவறுகளை எதிர்கொள்ள விரும்பினான். அவற்றை திருத்த ஒரு கடைசி முயற்சியை செய்ய விரும்பினான், எந்த விலை கொடுத்தாவது. மறுநாள் காலை அவன் ஹோட்டலில் இருந்து நேராக ஸ்ரீநிதியின் வீட்டுக்கு சென்றான். அவனது முகத்தில் இப்போது ஆணவத்துக்கு பதில் ஆழ்ந்த துக்கமும் கண்களில் உண்மையான விரக்தியும் இருந்தன. தயக்கத்துடன் உள்ளே நுழைந்தவன் ஸ்ரீநிதியை பார்த்து, நான் அம்மாவை பார்க்க வந்தேன் என்று கூறினான். அவர் தூங்குகிறார் என்று ஸ்ரீநிதி பதிலளித்தாள். பரவாயில்லை, நான் காத்திருக்கிறேன் என்று கூறி சமையலறையின் ஒரு மூலையில் இருந்த நாற்காலியில் அமைதியாக அமர்ந்தான். மணி கணக்கில் அவன் அங்கேயே அமர்ந்திருந்தான். ஸ்ரீநிதி வேலை செய்வதை பார்த்தான். தன் குழுவுக்கு தெளிவாக வழிகாட்டி ஒவ்வொரு வேலையையும் அர்ப்பணிப்புடன் செய்து கொண்டிருந்தாள். இன்று அவனுக்கு அந்த ஸ்ரீநிதி தெரிந்தாள். அவன் ஒருபோதும் பார்க்க முயற்சிக்காத வலிமையான, சுயமரியாதையுடன் இரக்கமுள்ள ஒரு பெண். மதியம் ஜானகி அம்மா விழித்த போது அரவிந்த் அவரிடம் சென்று ஒரு வார்த்தை பேசாமல் அவரது கால்களை மெல்ல அழுத்த தொடங்கினான். அவனது கண்களில் உண்மையான பாசத்தை ஜானகி அம்மாவால் பார்க்க முடிந்தது. அன்று மாலை வரை அரவிந்த் தன் தாயின் பணிவிடையில் இருந்தான். சாப்பாடு ஊட்டினான், மருந்துகளை கவனித்தான். இந்த நிலை அடுத்த 2 நாட்களும் தொடர்ந்தது. அரவிந்த் தினமும் காலையில் வந்து மாலை வரை தன் தாயின் பணிவிடையில் இருந்தான். பேசாமல், எந்த வேலையிலும் தலையிடாமல் ஸ்ரீநிதியின் வீட்டில் ஒரு அந்நியனை போல இருந்தான். ஸ்ரீநிதி இவை அனைத்தும் அமைதியாக பார்த்தாள். அவளுக்கு இடையே ஒரு நீண்ட ஆழமான மௌனம். ஒரு நாள் அரவிந்த் தன் தாயின் அறையில் இருக்கும்போது ஸ்ரீநிதி அவனுக்கு தேநீர் கொண்டு வந்தாள். அவன் தயக்கத்துடன் கோப்பையை வாங்கி நன்றி என்று மெல்ல கூறினான். ஸ்ரீநிதி பதில் சொல்லாமல் அங்கேயே நின்றாள். பின்னர் பெங்களூருக்கு திரும்பி போகவில்லையா? உனக்கு வேலை இருக்குமே என்று கேட்டாள். அரவிந்த் தலை குனிந்தான். நான் 1 மாத விடுப்பு எடுத்திருக்கிறேன். அம்மா குணமாகும் வரை நான் இங்கேயே இருப்பேன். ஸ்ரீநிதியின் கண்களில் ஒரு கணம் ஆச்சரியம் தோன்றியது. இப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அரவிந்த், நான் அம்மாவை பார்த்து கொள்கிறேன், நான் அறிவேன் என்று அரவிந்த் கூறினான். ஆனால் ஒரு மகன் செய்ய வேண்டிய கடமையை நான் இதுவரை செய்யவில்லை. இப்போது அதை செய்ய அனுமதி ஸ்ரீமதி. என் தவறுகளை திருத்த ஒரு வாய்ப்பு தா. ஸ்ரீநிதி பேசவில்லை. அவர்களுக்கு இடையே இருந்த பனிக்கட்டி மௌனம் இன்று முதல் முறையாக உருக தொடங்கியது. அரவிந்த் தன் தாயின் பணிவிடையை மட்டுமல்ல, ஸ்ரீநிதியின் வீட்டு சிறு சிறு வேலைகளிலும் உதவினான். கனமான பொருட்களை தூக்கினான். சந்தைக்கு சென்று பொருட்கள் வாங்கி வந்தான். ஒரு மதியம் சமையலறையின் மடு அடைத்து விட்டதை ஸ்ரீமதி கவனித்தாள். பிளம்பர் வருவதற்கு தாமதமானதால் வேலை நின்று போயிருந்தது. இதை பார்த்த அரவிந்த் கருவிகளை எடுத்து சரி செய்ய தொடங்கினான். 2 மணி நேர உழைப்புக்கு பிறகு அது சரியானது. ஆனால் அரவிந்தின் உடைகளும் கைகளும் அழுக்காகிவிட்டன. ஸ்ரீநிதி இதை பார்த்து திகைத்தாள். தன் ஆடைகளை அலமாரியில் இருந்து கூட எடுக்காத அரவிந்தா இன்று அவன் அழுக்கு நீரில் கைகளை விட்டு மடுவை சரி செய்து கொண்டிருந்தான்.
அரவிந்த் கைகளை கழுவி ஸ்ரீநிதியை பார்த்தபோது அவள் கண்களில் கண்ணீர் ததும்பியது. இவை எல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அரவிந்த் என்று மெல்ல கூறினாள். அவசியம் இருக்கிறது ஸ்ரீநிதி என்று அவன் பதிலளித்தான். நான் உனக்கு நிறைய வழி கொடுத்தேன். அந்த வழிகளை குறைக்க முடியாவிட்டாலும் பிராயச்சித்தம் செய்ய முடியும். ஸ்ரீநிதிக்கு முதல் முறையாக தோன்றியது, அரவிந்த் உண்மையிலேயே மாறி வருகிறான். அவனது ஆணவம், அகந்தை எல்லாம் உருகி ஒரு உண்மையான மனிதனாக உருவாகி வருவதை உணர்ந்தாள். மறுநாள் காலை சூரிய ஒளி புதிய நம்பிக்கையுடன் வீட்டுக்குள் நுழைந்தது. அரவிந்த் தன் தாயின் அறைக்கு செல்ல இருந்தபோது கதவு மணி ஒலித்தது. அதே நேரத்தில் ராகவன் ஏதோ வேலைக்காக வீட்டுக்கு வந்திருந்தான். அவன் சமையலறையில் ஸ்ரீநிதியுடன் பேசிக் கொண்டிருந்தான். அரவிந்த் ராகவனை பார்த்ததும் ஒரு கணம் தயங்கினான். அவனது கடந்த காலம் கண்களுக்கு முன் தோன்றியது. ஆனால் தைரியத்தை வரவழைத்து, ராகவன் 2 நிமிடம் பேசலாமா என்று கேட்டான். ராகவனும் ஸ்ரீநிதியும் திகைத்தனர். ராகவன் தயக்கத்துடன் வரவேற்பறைக்கு வந்தான். அரவிந்த் தலை குனிந்து நின்றான். நான் அறிவேன், மன்னிப்பு கேட்பதால் என் குற்றங்கள் குறையாது. ஆனால் இன்று உங்கள் இருவரும் முன்னிலையிலும் உங்கள் உறவின் மீது நான் சேறு பூசிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் மன்னிப்பு கேட்கிறேன். ராகவனை பார்த்து, ராகவன், என் பாதுகாப்பின்மையாலும் ஆணவத்தாலும் கண்மூடித்தனமாக உன் மீது கொடிய குற்றச்சாட்டு சுமத்தினேன். நீ ஒரு அண்ணனை போல எப்போதும் ஸ்ரீநிதிக்கும் என் தாய்க்கும் துணையாக இருந்தாய். ஆனால் நான் உன்னை தவறாக புரிந்து கொண்டேன். முடிந்தால் இந்த குற்றவாளியை மன்னித்துவிடு. பின்னர் ஸ்ரீநிதியை நோக்கி திரும்பி, ஸ்ரீநிதி, மனதார மன்னிப்பு கேட்கிறேன் என்று கூறினான். அவனது கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஸ்ரீநிதி அவனை இடைமறித்து, சில தவறுகள் மன்னிப்புக்கு உகர்ந்தவை இல்லை அரவிந்த். நீ நீதிமன்றத்தில் நான் ஒரு கற்பற்ற பெண் என்று கூறி என்னுடன் ஒரு கணமும் வாழ விருப்பம் இல்லை என்று சொன்ன அந்த நாளை நான் இன்னும் மறக்கவில்லை. அரவிந்த் கதறி அழுதான். நான் அறிவேன், உன் சுயமரியாதையை புண்படுத்திய காயத்தை ஒரு வாழ்நாள் முழுவதும் துடைக்க முடியாது. ஆனால் இன்று என் தவறு உண்மையாக உணர்கிறேன். பின்பு அறையில் ஆழமான மௌனம். ராகவன் திகைப்புடன் நின்றான். ஸ்ரீநிதியின் கண்களும் ஈரமாக இருந்தன. பாறை போன்ற ஆணவமுடைய அரவிந்த் இப்படி உடைந்து மன்னிப்பு கேட்பான் என்று அவள் ஒருபோதும் நினைக்கவில்லை. ராகவன் முன்னேறி அரவிந்தின் தோளில் கை வைத்து, அண்ணா, கடந்தவை கடந்து போய்விட்டன. நீ உன் தவறை ஒப்புக்கொள்கிறாய். இது பெரிய விஷயம். என் மனதில் உனக்கு எதிராக எந்த கசப்பும் இல்லை என்று ஆறுதலாக கூறினான். ஆனால் உண்மையான தீர்ப்பு இன்னும் பாக்கி இருந்தது. அரவிந்தின் உண்மையான குற்றம் ஸ்ரீநிதியின் வாழ்க்கையை உடைத்தது. ராகவன் சென்ற பிறகு அரவிந்த் தரையில் மண்டியிட்டு ஸ்ரீநிதியின் முன் கைகளை கூப்பினான். ஸ்ரீநிதி, நான் உனக்கு தகுதியானவன் இல்லை என்பது தெரியும். உன் வாழ்க்கையில் மீண்டும் இடம் கேட்கும் உரிமையும் எனக்கு இல்லை. நான் உன் அன்பையும் உறவையும் பிச்சை கேட்கிறேன். எனக்கு ஒரு கடைசி வாய்ப்பு தா. நான் உன் கணவனாக இல்லாமல் உன் வாழ்க்கை துணையாக இருக்க விரும்புகிறேன். உன் தொழில், உன் அடையாளம் எல்லாம் அப்படியே இருக்கட்டும். நான் உன் வாழ்க்கையில் ஒரு பகுதியாக மட்டும் இருக்க விரும்புகிறேன் என்று கண்ணீருடன் கெஞ்சினான். ஸ்ரீநிதி கல் சிலையை போல அவனை பார்த்தாள். அவள் கண்களுக்கு முன் தான் பைத்தியமாக அன்பு செய்த அரவிந்த் நின்றான். தன் தவறுக்கு உடைந்து தன் அன்பை மீட்டெடுக்க கெஞ்சுபவனாக. அவள் அவனது கையை பற்றி எழுப்பினாள். அரவிந்த், நீ கொடுத்த காயங்கள் மிக ஆழமானவை. அவை ஆற நேரம் எடுக்கும். எனக்கு சிந்திக்க கொஞ்சம் காலம் தேவை. பின் அந்த இரவு அரவிந்தாலும் ஸ்ரீமதியாலும் தூங்க முடியவில்லை. இருவரும் தங்கள் மனப்புயல்களுடன் போராடினர். நள்ளிரவில் அரவிந்தின் போன் ஒலித்தது. திரையில் ஸ்ரீநிதியின் பெயரை பார்த்ததும் அவனது இதயம் வேகமாக துடித்தது. ஹலோ என்றும் நடுங்கும் குரலில் கூறினான். மறுமுனையில் ஸ்ரீநிதியின் அமைதியான ஆனால் உறுதியான குரல். அரவிந்த், நான் நிறைய யோசித்தேன். ஒவ்வொரு உறவுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு இரண்டாவது வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இதை கேட்டதும் அரவிந்தின் கண்களில் மகிழ்ச்சி, கண்ணீர் வழிந்தது. ஆனால் பேச முடியவில்லை. ஆனால் ஒரு நிபந்தனை என்று ஸ்ரீநிதி தொடர்ந்தாள். எந்த நிபந்தனையையும் ஏற்கிறேன் ஸ்ரீநிதி என்று அவன் உடனே கூறினான். இந்த உறவு இனி சமமானதாக இருக்கும் அரவிந்த். நாம் ஒருவருக்கு ஒருவர் துணையாக வலிமையாக இருப்போம். என் வேலையை நீ தடுக்க கூடாது என்றாள். ஏற்கிறேன் என்று அரவிந்த் கண்ணீருடன் கூறினான்.
என்றென்றும் ஏற்கிறேன் ஸ்ரீநிதி. இன்றே என் மாறுதல் விண்ணப்பத்தை டெல்லிக்கு அனுப்புகிறேன். போன் துண்டிக்கப்பட்டது. ஆனால் இரு இதயங்களுக்கு இடையே உடைந்திருந்த பாலம் இன்று மீண்டும் இணைந்தது. மறுநாள் காலை சூரிய ஒளியுடன் கதவு மணி ஒலித்தது. ஸ்ரீநிதி வெளியே வந்து பார்த்தாள். கதவில் அரவிந்த் நின்றான். அவனது கைகள் வெறுமையாக இருந்தன. ஆனால் கண்கள், அவை உண்மையான அன்பு, ஆழ்ந்த பாசம் மற்றும் முழு சரணாகதியால் நிரம்பியிருந்தன. உள்ளே நுழைந்தவன் ஸ்ரீநிதியின் முன் மண்டியிட்டு, உன்னை விட்டு என் வாழ்க்கை முழுமையடையாது, உன்னை மீண்டும் இழக்க விரும்பவில்லை என்று கூறினான். கண்ணீருடன் ஸ்ரீநிதி அவனை எழுப்பி இருவரும் கட்டியணைத்தனர். உணர்ச்சிகளின் அலைகள் உடைந்து இரு பக்கமும் கண்ணீர் வழிந்தது. சில கதைகள் முடிவதற்காக இல்லை, மாறாக மிகவும் அழகிய வடிவில் மீண்டும் தொடங்குவதற்காக உருவாகின்றன. உண்மையான அன்பு சாம்பலில் இருந்து எழுந்து வாழ்க்கையை மீண்டும் பசுமையாக்கும் திறன் கொண்டது. இத்துடன் கதை முடிந்தது. கதை பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் இந்த கதையை பற்றி உங்களுடைய கமெண்டை தெரிவிக்கவும். நன்றி.